உங்கள் இறுதி சடங்கிற்கு பிறகு என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? சில மணி நேரங்களிலேயே அழுகை மங்கிவிடும். உங்கள் குடும்பம் உணவு, பானம் போன்ற ஏற்பாடுகளில் பிஸியாகி விடுவார்கள். உங்கள் சில உறவினர்கள் காபி குடிக்கும் போதே சமீபத்திய நிகழ்வுகளை பற்றி பேசத் தொடங்குவார்கள். சிலர் அவசர காரணம் சொல்லி நேரில் வர முடியாது என்று உங்கள் குடும்பத்தினருக்கு அழைப்பார்கள். நீங்கள் வேலை செய்த இடத்தில் உங்கள் பதவிக்கு மாற்று நபரை தேடத் தொடங்குவார்கள். சில நாட்களில் உங்கள் பிள்ளைகள் தங்கள் வேலையை தொடர்வார்கள், ஏனெனில் அவர்களது துக்க விடுப்பு முடிந்துவிடும். ஒரு மாதத்தில் உங்கள் வாழ்க்கை துணை தொலைக்காட்சியில் ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சி பார்த்து சிரிக்கத் தொடங்குவார். நீங்கள் அதிவேகமாக மறக்கப்பட்டு விடுவீர்கள். மக்கள் இவ்வளவு எளிதில் உங்களை மறந்து விடுவார்கள் என்றால் நீங்கள் யாருக்காக உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறீர்கள்? நீங்கள் உங்கள் முழு வாழ்க்கையையும் மக்கள் உங்களை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்பட்டபடியே கழித்து விட்டீர்கள். ஆனால் வருத்தமளிக்கும் உண்மை என்னவென்றால் அவர்கள் உண்மையில் அப்படி சிந்திப்பதில்லை. ஆகவே உங்கள் வாழ்க்கையை உங்களுக்காகவே வாழுங்கள். வாழ்க்கை பிறரின் ஒப்புதலுக்காக வாழ்வதற்கு மிகச் சிறியது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் உண்மையான தன்மையை ஏற்றுக்கொண்டு உங்கள் சொந்த மகிழ்ச்சியை முதன்மைப்படுத்துங்கள்.